வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழையூர் வெர்சஸ் செங்கிலிப்பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சு. ஸோ டாஸ் வின் பண்ண செங்கிலிப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பவர் பிளேங்க. 4 ரன்கள் செங்கிலிப்பட்டிக்காக. விக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனது முதல் பவுண்டரியை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு லூஸ் பாலை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். முதல் பாலை 4 அடிச்சிருக்காரு விக்கி. ஸோ இது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்குன்னு பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். சஞ்சய் வெர்சஸ் விக்கி. முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேங்க. ஸோ அதனால் 2 ஃபீல்டர் மட்டும்தான் அவுட் சைடு சர்க்கிளில் வந்து நிற்க முடியும். ஸோ முதல் ஓவரோட செகண்ட் பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு போயிருக்கு. ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்குங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2 ரன்னுங்க. சூப்பருங்க. ஸோ ஸ்லாட்டில் தான் போட்டிருக்கா. அப்படி பார்ப்போம் அடுத்த பால் என்ன நடக்குதுன்னு. ஸோ 2 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்காருங்க விக்கி. தேர்டு ஒன்றுங்க. சஞ்சய் வெர்சஸ் விக்கிங்க. ஸ்குவிப் ஷாட் அடிக்கிறார். பால் மீட் ஆச்சுங்க. பட்டு கீப்பர் அற்புதமாக அதை ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஸ்டாப்புங்க கீப்பர்லேருந்து. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. ஸோ ஒரு டாட்டா இருக்குது. 4th ஒன்றுங்க. ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டிரைவுங்க. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள்லே கட் பண்ணுறாங்க. நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவர் ஷாட்டுங்க. 2 பால் நல்லா போடு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுலுங்க. யாரும் நிற்கலடா இருடா. 7 ரன் வந்திருக்குங்க 4 பாலில். ஸோ 5th பால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி. ஆஃபில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. தலைக்கு மேலே போயிருக்கு. கவர்ஸில் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். 2 பேர் போயிருக்காங்க. பட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 ரன்னுங்க. லாஸ்ட் பாலுங்க. ஸோ 5 பாலில் 9 ரன் கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஒன்றுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காரு. கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். கேட்சுங்க. சூப்பர் கேட்சுங்க. விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 9 ரனுக்கு ஒரு விக்கெட். ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைட் நல்லா தான் தூக்கி அடித்தார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேட்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ பழையூர் அணி பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். 9 ரன்ங்க. முதல் ஓவர் முடிவில் வந்து 9 ரன், ஒரு விக்கெட். அடுத்தபடியாக வந்து களத்துக்குள்ளே வராரு விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து சூப்பர் நாக் கொடுத்தாருங்க. 4 பக்கமே அடித்தார். ஸோ களத்துக்குள்ளே வந்து விஸ்வா வராரு. ஸோ இது ஒரு பிக் மேட்சாக இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் ஓவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரி வந்திருக்காருங்க. ஸோ செகண்ட் பவர் பிளே போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரி வந்திருக்காரு. ஸோ விக்கி வெர்சஸ் ஹரி. இந்த பேட்டில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றுங்க. வாவ், கீப்பர் வந்து விட்டுருக்காருங்க. ஸோ ரன் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக அந்த பாலை வந்து கேரி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். செகண்ட் பாலுங்க. போல்டுக்கு போட்ட பந்துங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. ரன் எதுவும் இல்லைங்க. ரன் எதுவும் இல்லை. ஸோ 2 பேட்ஸ்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 4 ஓவர் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஆடலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4th ஒன்றுங்க. ஹரி டு விக்கி. சிங்கிள் ஓடுறாங்க. ரன் அவுட் கிடைக்குமா? மிஸ் ஃபீல்டுங்க. மிஸ் பண்ணனால ரன் அவுட்டு மிஸ் ஆகிருக்குங்க.
ஸோ விஸ்வா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஸ்வாவுக்கு வந்து காலில் ஒரு பெரிய அடி பட்டது. ஸோ இருந்தாலும் கம்பேக் பண்ணி அடுத்த மேட்ச்க்கு வந்து பேட்டிங்க்கு வந்திருக்காரு. 1 டவுனா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். வாவ் சூப்பர், நல்ல பால், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு விஸ்வா. ஸோ அவர்கிட்ட எந்த ஒரு பதட்டமே தெரியலங்க. ஸோ 5th பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க. கேட்சா 6 ஆன் பாக்கா 6ங்க. விஸ்வா வந்து 6 கிளியர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து அற்புதமாக அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. ரெண்டாவது ஒரு கடைசி பந்து, பவர் பிளே ஒரு லாஸ்ட் பால், ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, ஒரு சிங்கிள் கிடைக்குங்க. மிஸ்ஃபீல்டுங்க. 2 ரன் கிடைக்குமா? 2 ரன் மாறுமா? இல்லைங்க, சிங்கிள் தான். ஸோ பவர் பிளேவோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கா. 2 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 17 ரன்னுங்க. 2 ஓவர் முடியல. ஸோ 3rd ஓவர் போடுறதுக்கு ஜனா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ லெக் சைடு போடப்பட்ட பந்துங்க. ஸோ வைடு போட்டிருக்காரு. 4 போகுதான்னு பார்ப்போம். 4 தடுத்திருக்காரு. ஸோ 2 ரன்னுங்க. 2+1 வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனா ஃபர்ஸ்ட் பாலே கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல சிங்கிளுங்க. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு நம்ம விஸ்வா. ஸோ விஸ்வா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. ஜனா ஒரு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் ஒன்னுங்க, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 2 ரன் பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்டாப்புங்க ஸ்ட்ரைட்டில் இருந்து. ஸோ மிட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா மிட்டானுக்கு வந்து அந்த பாலை பிடிச்சிருக்காரு ஃபீல்டரு சஞ்சய். ஒரு நல்ல ஃபீல்டிங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. ஸோ ஆஃபில் நல்லா அடிச்சிருக்காருங்க. சிங்கிளுங்க. அருமையான ஃபீல்டிங் செட்டுங்க. ஸோ விஸ்வாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டப்பு கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆஃப்லைன் தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிருக்காருங்க மடக்கி. சிங்கிளுங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்துகிறாங்க 3வது வருஷம். நெக்ஸ்ட் ஒன். ஓ ரெடியாக இருக்க சொன்னாங்க கீப்பர். இப்போ வந்து 4ங்க. வைடு பா, நோ பால் ப்ளஸ் 4 ரன்ஸ். 5 ரன் கிடச்சிருங்க ஃப்ரீயாக. ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்ஸாக ட்ரை பண்ணார். பட் அதையும் மீறி நோ பால், ஃப்ரீ கெட்டுங்க. அந்த பால் ஃப்ரீ கெட். ஸோ 29 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 5 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குங்க இந்த ஓவர். ஸோ ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. லாஸ்ட் பால். வாவ் அடிக்க ட்ரை பண்ணார். பட்டு கால்லே பட்டுருச்சுங்க. பட்ட காலில் படும்ன்ற மாதிரி. அவருக்கு ஆல்ரெடி இன்ஜுரி இருக்குது. ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு நல்ல நாக் கொடுத்துட்டு தான் இருக்கார். லாஸ்ட் பாலுங்க. ஆல்ரெடி 29 ரன் வந்திருக்கு.
வாவ் சூப்பர் பால். அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம விஸ்வா. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. ஸோ 4th ஓவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராமன் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, தரையோட தரையாக அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டருங்க இருக்காரு, அதனால் ஒரு ரன் தான் கிடைக்கும். செகண்ட் ஒன்றுங்க, சிவராமன் டு விக்கி. ஓ தூக்கி அடிக்க பார்த்தாரு, ஒரு டாட்டுங்க. விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. ஸோ பேக்கப் ஆள் இருக்குது, சிங்கிள் கிடைக்குமா? டூஸுங்க, 2வது ரன் ஓடுறாங்க. ஒரு நல்ல ரன்னிங்க. ஸோ நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட் இருக்குது இவங்களுக்குள்ள. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பிக் ஸ்கோர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ 3 ஓவருக்கு 30 அடிச்சிருந்தாங்க. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில். வாவ் கேட்சுங்க, விக்கெட்டை பறிகொடுக்கிறார் விக்கி. ஸோ சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பவுலிங்கில் விக்கியை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாக் அடிச்சிருந்தார் கோகுல். ஸ்குயிப் ஷாட் அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ஒரு நல்ல திறன் வாய்ந்தவர்னு சொல்லலாம். ஸோ ஃபீல்டிங் செட்டப் எல்லாமே மாற்றிட்டே இருக்காங்க நம்ம பாலகிரு அணி. நெக்ஸ்ட் ஒன்றுங்க, என்ன நடக்க போகுது? ஸ்குயிப் ஷாட். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாலே வந்து ஸ்குயிப் ஷாட் தான் அடிச்சிருக்காரு. அவர் ஸ்குயிப் ஷாட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான வீரர். 2வது ரன் ஓடுறாங்க, 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்லோ த்ரோங்க, ஒரு ஸ்லோ த்ரோனா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்லேயே தான் நிப்பாடி இருக்காங்க. எல்லாமே பவுண்டரி லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க நிற்கிறாங்க 5 ஃபீல்டர்ஸுமே. ஸோ பெரிய ஹிட் வருமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓ மிஸ்ஸுங்க, லெக்கில் பட்டிருக்கு. ஸோ லெக்கில் நாட்டு. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 35ங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிவா ஜஸ்ட் 5 ரன்ஸ் மட்டும்தான் கண்டெயின் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வா இருக்கார். ஸோ 5th ஓவர் ஃபஸ்ட்டு பால் போடுறதுக்கு ஹரி உள்ளே வந்திருக்காங்கங்க. ஸோ 35 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 12 பால் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் வாவ் ஸ்குயிப் ட்ரை பண்ண அப்படி, பட் சிங்கிளுங்க. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ரன் அவுட் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு. டைரக்ட் ஹிட்னா கண்டிப்பாக விக்கெட் ஆகிருந்துருக்குங்க. செகண்ட் ஒன் ஹரி வெர்சஸ் கோகுல். தூக்கி அடிச்சிருக்காருங்க சூரியகுமார். ஷாட்டுங்க, 6ங்க, அற்புதமான ஷாட். ஸோ வானத்தை நோக்கி சென்ற பந்து ஸ்ட்ரைட்டாக 6ங்க.
ஸோ 2வது பாலில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஸ்கோரு 42ங்க. 3rd ஒன் என்ன பண்ண போகிறாங்க? கூகுள் வேர்சஸ் ஹரி. ஸ்கூப்பில் அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லை. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஃபோருங்க. 4. ஸோ கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வந்து 40 ஆயிருக்கு. ஸோ கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாட் அடிக்கிறதுல ஒரு கெட்டிக்காரர்னு சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஸோ இந்த ஓவரில் ஆல்ரெடி 3 பாலில் 11 ரன் வந்துருச்சுங்க. டிஸ்கஸ் பண்ணுறாங்க அம்பேர்ஸ். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. பவுலிங் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் வந்து நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பேட்ஸ்மேனுக்கும் மிஸ்ஸு, பவுலருக்கும் மிஸ்ஸுங்க. ஸோ 5th பால். ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு தூக்கி லெக் சைடு. ஸோ 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்போ ஃபீல்டை தேக்குறாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அற்புதமான ஃபீல்டிங்க, ஒரு நல்ல ஃபீல்டிங். 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ 5 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன் இந்த ஓவரில் வந்து கொடுத்துருக்காரு ஹரி. அவரோட லாஸ்ட் ஒன். ஸோ ஒரு பெரிய ஹிட்டு பார்க்கலாமா இல்லை விக்கெட்டா பொறுத்து இந்த பார்ப்போம். விக்கெட்டுங்க. கேட்ச் விக்கெட். கோகுல் அவரோட விக்கெட்டை பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஹரி. ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வா வந்திருக்காரு. ஸோ புது பேட்ஸ்மேன் சதீஷ் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. முதல் பந்து சபரி. கடைசி ஓவரின் முதல் பந்து. பெரிய ஷாட்டு தாங்க அடிச்சிருக்காருங்க. மீட் பண்ணிட்டாரு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 6ங்க. ஒத்த கையில் பிடிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். ஸோ விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஹிட்ரு தாங்க. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. முதல் பந்தே 6 ரன்னு. ஸோ இந்த ஒரு பெரிய ஓவராக மாறும்னு நம்பலாம். அடுத்த பால் ஃபுல் டாஸுங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பேக்கில் போகுது, ஆள் இல்லைங்க. பவுண்ட்ரி. 4 பவுண்ட்ரிங்க. 4. ஸோ வைடு கிளைம் பண்ணுறாங்க. பட் அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா வைடு கொடுக்கல. வைடு இல்லை. விட்டாவே போர் வருது, விட்டுரு பேசாம. ஸோ 3rd பால். 2 பால் 10 ரன் வந்திருக்குங்க. வாவ். ஸோ ட்ரை பண்ணார். பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து படலைங்க. ஒரு டாட் பால். இன்னும் 3 பால் தாங்க இருக்குது. ஸோ 58 ரன் வந்திருக்கு. சபரி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். பால் ரொம்ப துது சிங்கிளுங்க. ஸ்லிப்லேயே கட் பண்ணியிருக்காங்க. 1 ரன் மட்டுமே. ஸோ லாஸ்ட்டு 2ங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து. சபரி 4 பாலில் 11 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ 2 பாலில் கம்பேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. நோ பாலாக இருக்குங்க. ரன்னிங் ஓடிட்டாங்க. பந்து எடுக்கிறதுக்கு யாருமே வரல. ஸோ ஃப்ரீ ஹெட்டுங்க. ஃப்ரீ ஹெட். சபரி ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு நோ பாலாக வந்து அமைஞ்சிருச்சுங்க. ஸோ 60 ரன் வந்துருச்சுங்க. இன்னும் 2 பால். 5th ஒன்.
வைடுங்க. ஸோ சபரி ஆன் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 2 பால் தான், அவர் லைன்லேயே போடலாம், அவரோட ஸ்ட்ராங் லைனில். பட் சபரி கொஞ்சம் ஆஸ்லேஷன் ஆகிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட்டாக 2 பாலுமே ஒயிட் தான் போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, ஆள் இருக்காரு. 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2வது ரன் ஓடுறாங்க. ஸோ 2வது ரன் ஓடிட்டாங்கங்க. அற்புதமான ரன்னிங்க. ஸோ 63 கடைசி பால், லாஸ்ட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. 63 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கோருங்க. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, அடிச்சிருக்காருங்க. தூக்கி 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இன்னும் போகலை. 4 போயிருச்சுங்க. 4 67 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 6 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 70. 71 அடித்தா வின்னுங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர். பழையூர் அணி வந்து டார்கெட் பண்ணி ஆகணும். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுருக்கனால ஸோ ரைட் டைம் அரண்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல் பந்து போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் குச்சி மேலேயே தூக்கி போட்டிருக்காரு. புஷ்பா வந்து ஃபயராக வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட் விழுந்திருக்குங்க. ஸோ ஒரு அற்புதமான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம செங்கிலிப்பட்டி அணி. ஸோ இப்போ நியூ பேட்ஸ்மேன் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்காரு. பார்த்தி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஸ்லாட்டை போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன்ங்க. ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் யாருமே இல்லைங்க. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 3வது ரன்னை நோக்கி புஷ் பண்ணுறாங்க. ஸோ 2 ரன் தாங்க, 2 ரன்னுங்க. சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். லாஸ்ட் பால் 2 ரன்ஸு. வைடுங்க. புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் திருப்பி ரீபால் தான் போடணும். டாஸாக போட்டிருக்காரு, ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஸ்லிப்பில் வந்து கட் ஆகிருக்கு. பால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபீல்டுங்க. 2வது ரன் ஓடுறாங்க. பார்த்தி ஓடிட்டாரு. குட் ரன்னிங்க, நல்ல ரன்னிங்க. 2 ரன் கொஞ்சம் ப்ரெஷரான ரன் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டரோட சின்ன பிழையினால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ 5th ஒன்றுங்க. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. 4 போகுமாங்க? இல்லைங்க, 4 போகலங்க. ஸோ சிங்கிள் தான் கட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். ஸோ லாங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் வந்து அதை சூப்பராக பிக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலுங்க, என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஷார்ட் பிச் பால் லெக் சைடு தான் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சிங்கிள் ஓடிடுவாங்க. சிங்கிள் கட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 8 ரன் அடிச்சிருக்காங்க நம்ம பழையூர் அணி. ஃபர்ஸ்ட் பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டார் பொசிஷனுக்கு. கேட்சை விட்டுட்டாருங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. கேட்சை மிஸ்ஸுங்க. ஸோ ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. கேட்ச் வாழ்ந்த மேட்ச்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கேட்சை வந்து விட்டுருக்காங்க.
செகண்ட் பாலுங்க. ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பவர் பிளே அப்படின்றனால பார்த்தீங்கன்னா 30th சர்க்கிள் மேலே வந்து 2 ஃபீல்டு மட்டும் தான் வைக்க முடியும். இன்னும் லாங் ஆன் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்றுங்க. ஒரு லோ ஃபுல் யாக்கருங்க, நல்ல யாக்கருங்க. ஸோ பேட்ஸ்மேனால் பாலை தொடக்கூட முடியல. நல்ல பால் போட்டிருக்காரு சதீஷ். தேர்ட் பாலுங்க. லெக் சைடு நல்லா சுழட்டி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நல்ல த்ரோங்க. நெக்ஸ்ட் ஒன்றுங்க. ஓ ஸ்லாட்டில் தாங்க இருந்துச்சு. பட் பேட்ஸ்மேன் சிவராமன் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெயிட்லேயே அடித்தாருங்க. பட் பவுலரே வந்து அதை டேக் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஓவர் ஒரு அற்புதமான ஓவர் அமைஞ்சிருக்குங்க நம்ம செங்கிலிப்பட்டி அணிக்கு. சதீஷ் சூப்பராக போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காருங்க. பேக்கில் போயிருக்க கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க, அற்புதமான கேட்சுங்க. ஸோ நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ சிவராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டு கிளம்புறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்திருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ளே ஹரி வந்திருக்காரு. ஸோ 2 ஓவர் முடிவில் 11 ரன், 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. பால் அடி வேகத்துக்கு போகலை, சிங்கிள் தான். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸோ ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே பவுண்டரி லைன் கிட்ட தாங்க நிற்கிறாங்க. செகண்ட் ஒன். நல்ல பாலுங்க. தேர்ட் ஒன்னுங்க. ஸ்லிப் ஷாட் அடிக்கிறாரு. பந்து 6 நோக்கி போயிடுச்சுங்க. 6 தாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த பாலை தான் எடுத்துட்டு வரணும். நல்ல ஷாட்டுங்க. கூகுள் ஓவரோட 3வது ஓவரில் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காரு. பால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சுங்க. ஸோ அதனால் அடுத்த பால் நியூ பால் எடுத்திருக்காங்க. நியூ பால் இல்லை, ஓல்டு பால் தான். 4th ஒன்றுங்க. ஸோ அடுத்து அடிச்சிருக்காரு லெக் சைடு. நோ பால் கொடுத்துருக்காங்க. கிரீஸ் நோ பாலுங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ 30th சர்க்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டர் இருக்கணும். பட் 3 பேர் தான் இருக்கிற காரணத்தினால இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th பால் ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸோ பார்த்தி கேட்ச் மிஸ்ஸுங்க. மிஸ்ஸு, சிங்கிள் கிடைக்குமா? 2s கண்டிப்பாக கிடைக்குங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. 5th ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டர்ஸ் யாரும் அங்கே இல்லை, ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன் ஓடுறாங்க. ஸோ ரன் அவுட் சான்ஸ் ஒன்று கிடச்சிது, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஓரளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 69 ரன்னு. ஸோ 3வது ஓவரோட கடைசி பாலுங்க. ஷார்ட்லேயே போட்டிருக்காரு. சரியான பனிஷ்மெண்ட்னு தான் சொல்லணும்.
குட் ஷாட்டுங்க. பார்த்தி அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாருங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 39 ரன். ஸோ ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். சதீஷ் அவரோட 2வது ஓவர் போட போகிறாருங்க. ஸோ 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுலர் மட்டும்தான் 2 ஓவர் போட முடியும். ஸோ 2வது ஓவர் அற்புதமாக போட்ட சதீஷ் தான் அங்கே வந்து பேக் டு அட்டாக் வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 18 பாலில் 39 ரன் அடிக்கணுங்க. ஆல்ரெடி 30 ரன் அடிச்சிருக்காங்க. ஹரி விசஸ் சதீஷுங்க. இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு டாட்டுங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரெஷர் பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பேட்டிங் டீமுக்கு. ஸோ களத்தில் ரொம்ப நேரமாக 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. நல்ல ஷாட் இல்லைங்க. 2வது பாலுமே டாட்டுங்க. ஸோ 3 ஸ்டெப்பில் வந்து சதீஷ் வந்து 2வது டாட்டை போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அற்புதமான பவுலிங். ஸோ 16 பாலுக்கு 39ன்னு போய்கிட்டே இருக்குங்க. தேர்டு ஒன்றுங்க. ஷார்ட் பிச்சு தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6ங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்றது வந்து ஹரி வந்து உடச்சிருக்காருங்க. தேர்டு பாலில் ஃபஸ்ட்டு 2 பால் டாட்டோன்னே கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு 6ங்க. 33ங்க. 15க்கு 33. ஸோ இப்போ பால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th ஒன். கண்டிப்பாக பாலையூர் அணிக்கு இன்னும் பெரிய பெரிய ஹிட்ஸ் வந்து தேவைப்படுது. இது மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். ஓ போல்ட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு ரன் கண்டிப்பாக கிடைக்கும். பைஸில் நல்லா புடிமச்சு. பைஸில் ஒரு ரன். வெளில போடாது ராகுல். வெளியே வா. வெளில போடு. இங்க பாரியா உங்க பாரியா தல 7 ரன் நல்ல ஓவர். ஸோ லாஸ்ட் ஓவரில் 6 அடிச்ச பார்ட்டி தான் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸோ 5th ஒன் சதீஷ் வெர்சஸ் பார்த்திங்க. டாட் பாலுங்க. ஒரு நல்ல கம்பேக். இந்த ஊரோட கடைசி பந்துங்க. தூக்கி அடிச்சிட்டாருங்க. 6 தாங்க. மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரியான ஷாட். ஸோ இந்த ஓவரில் 2 6 கொடுத்துருக்காரு சதீஷ். ஸோ 4 ஓவர் முடியல. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 43ங்க. ஸோ 30 ரன் 2 ஓவரில் 43. ஸோ 5வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காது நியூ பவுலர் எடிசன். ஸோ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியும் பார்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 ஓவருக்கு 26ங்க. ஒரு ஓவருக்கு 13ன்னு அடிக்கணும். ஸோ 2 பேரும் பலமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஆஃபில் போட்டிருக்காங்க. எட்ஜில் பட்டு ஒரு ரன் கிடைக்கும். ஸோ இன்னும் 11 பாலுக்கு 25 ரன்னுங்க. பார்த்தி ஒன் ஸ்ட்ரைக்குங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸ்குவைப் அடிச்சு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் டாட்டாக முடிந்ததுங்க. 10 பாலுக்கு 25 அடிக்கணுங்க. 25 அடிக்கணும்.
யோசிக்காரா எடுத்தா ஸோ எடிசன் 3வது பால் போட தயாராக இருக்கார். தேர்ட் ஒன்றுங்க. ஓ நல்ல பால் அடிக்க ட்ரை பண்ணார். பட் தொடர்ந்து 2 டாட்டு. ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க நம்ம பாலையூர் அணி. ஸோ நல்ல கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவர்லேருந்து நம்ம சிங்கிளிப்பட்டி அணி. ஸோ 4th ஒன்றுங்க. டாஸ் பால் போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் தான் கட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஓவராக அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. 4 பாலுக்கு 1 ரன். 2 பால் அடிச்சே ஆகணும். ஹலோ மேட்ச்ல உயிர் இருக்கும். வாங்க பாஸ், சொல்லுங்கள் பாஸ். இங்கே தான் இருக்கேன், கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேணாயா போடியா. சார் வாங்க வாங்க. 5வது ஓவரோட கடைசி பந்துங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்சைடில் பார்த்து 1 ரன் கிடைக்குமா? 2 ரன் ஆங்க. ஓ என்றா நான் சொல்றத கேளு. ஓ எண்டு நீ வரல நல்லா போறா மொத. ரொம்ப ஃபைட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பால் யோசிச்சு லைன்ல போட்டு போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் ஒன்றுங்க. ஒரு பெரிய ஹிட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன் தான் சொல்லணுங்க. எடிசன் ஓ டாட் பாலுங்க. அடிக்க ட்ரை பண்ணார் லெக் சைடு திரும்பி. பட் லெக்கில் பட்டிருக்குங்க. ஸோ 6 பாலுக்கு 23ங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு குமரனுங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து ஹரி இருக்காரு. லாஸ்ட் ஓவரில் 23 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பர் மேட்சாக அமையுமா? ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. ஆஃபில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. ஸோ ஃபீல்டர் வந்துட்டாரு. கண்டிப்பாக 2வது ரன் ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. நல்ல த்ரோன்னு சொல்லணுங்க. குட் த்ரோங்க. பட் நல்ல ரன்னிங் கூடங்க. நல்ல ரன்னிங்க. ஸோ 5 பாலுக்கு 21ங்க. நல்ல த்ரோ. கரெக்டாக பேட்ஸ்மேனோட எண்டுக்கு ட்ரை பண்ணார். டைரெக்டாக பட்டுருந்துச்சுன்னா மேபி விக்கெட் விழுந்துருக்குங்க கண்டிப்பாக. ஸோ 2வது பால் குமரன் டு ஹரி. சூப்பர் பாலுங்க. ஸோ ஃபீல்டிங் டீம் அவங்க சேரப்ப ஸ்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கணும். ஸோ 4 பாலுக்கு 21. ஒரு 3 பெரிய ஹிட்டு கிடைச்சா மட்டும்தான் உண்டு. பார்ப்போம். 6 இல்லைங்க. மேட்ச் மாறிடுச்சுங்க. ஸோ சிங்கிள் ஓடுறாங்க. ஸோ 3 பாலுக்கு 20 ரன்னு. ஸோ இப்போயும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்டை பொறுத்தளவு இருக்குங்க. கிரிக்கெட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக இப்போயும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% சொல்ல முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாவ், நோ பாலுங்க. நோ பால். ஓ மை காட், 6 இல்லைங்க. நோ பால் போட்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜிக் தாங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பால் மட்டும் 6 போயிருந்துச்சுன்னா மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்குங்க. 3 பாலுக்கு 19ங்க. ஃப்ரீ ஹிட். 3 6 அடித்தா மேட்ச் ட்ராங்க. ஃபர்ஸ்ட் பால் ஓ மிஸ் பண்ணிட்டாருங்க. ஹரி மிஸ் பண்ணிட்டாருங்க. பெரிய 6 தான் எய்ம் பண்ணார் ஹரி. ஸோ 2 பாலுக்கு 19. ஸோ மேட்ச் அப்படியே பழையூர் பக்கம் வர மாதிரி வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குங்க. அடிச்சிருக்காருங்க. பெரிய ஷாட்டு. 6ங்க. 6 தாங்க. ஹரி 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 ஒரு நல்ல ஷாட். லாஸ்ட் பால் 12 ரன் அடிக்கணுங்க. ஒரு பால் நோ பாலாக போட்டாங்கன்னா அந்த சான்ஸ் இருக்குது. நம்ம சூப்பர் ஓவர் பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குங்க. பார்ப்போம். லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேட்சுங்க. தலைக்கு மேலே பிடித்து விட்டார் விக்கி.
ஒரு நல்ல மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக போனது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிலிப்பட்டி அணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.